14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த நம்பர் பாருங்கள், 510-01-65 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், முதல் நாளே வந்தது அந்த மாதிரி 890-98-988ன்னு. திரும்பவும் இந்த மெத்தடில் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு தடவை அடிக்கலாம். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 65-51 பாருங்கள் எப்படி மேட்ச் ஆகிருக்கு. ஏற்கனவே ஒரு தொடர்ந்து 3 மாதம் மேட்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 10-15 அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 01-65 அப்படின்ற மாதிரி தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே 65-51 அதுவுமே அதே மாதிரி தான் வரும். பாருங்கள் 60-51, 51-60. ஸோ இதுக்கு அடுத்து வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 20ன்ற நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்களேன், 420, 220. ஸோ இப்படி மட்டும்தான் மேட்ச் ஆகுது. மற்றபடி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த 43 கீழே 48ன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 29, 27 அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகலை. ஆனால் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 20ன்ற நம்பர் வந்திருக்கு அந்த வரிசையில். எப்படின்னா பாருங்கள் 10-15 20 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 51 60 20 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே திரும்பவும் 20 ஆல் போர்டு வருமானு பாருங்கள். எப்படின்னா இந்த 01ன்ற நம்பருக்கு அப்படியே 01, இங்கே 51க்கு 01 அப்படி வச்சுப்போம். இந்த 15ன்ற நம்பருக்கு 65 வச்சுப்போம். ஒரு நம்பர் ஆப்போசிட்டில் வச்சுப்போமே. இங்கேயுமே பாருங்கள் 60ன்ற நம்பருக்கு 65, அதுவும் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா 20ன்ற நம்பரு மாறவே இல்லை. BC 20 அப்படியே வந்திருக்கு. BC 20ன்ற நம்பரு இங்கே ஓகேங்க. BC 20ன்ற நம்பர் அப்படி பார்க்கும்போது ஒருவேளை BC 20 திரும்பவும் வந்து வரலாமான்னு பாருங்கள். அப்படி இது இந்த மாதிரி பார்ப்போம். ஒருவேளை இங்கே BC 20 இங்கே AC 20, ஒருவேளை AB 20 வரலாமான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே டபுள்ஸில் இருக்குல்ல, அதனால் இங்கே AB இங்கே AC, ஒருவேளை இங்கே BC 20 இல்லை BC AC AB 20 அப்படி வரலாமான்னு பாருங்கள். இல்லைன்னா ஆல் போர்டில் 20-02 வேணால் வச்சு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 20ன்ற நம்பரு இப்போ கேமில் வந்து போச்சுன்னு வைங்களேன். இந்த 755 இங்கே பாருங்கள் திரும்ப அந்த 200. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 20 ஆல் போர்டு ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 40, 420, 220, 720 பாக்ஸ் அடிக்குமான்னு பாருங்கள். 720 பாக்ஸில் வருமானு பாருங்கள். ஏன்னா இது பார்த்திங்கன்னா 4 மாதம் கேப் இருக்குது, இது 3 மாதம் கேப் இருக்குது. சொல்ல முடியாது, ஒரு வேளை அந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா, அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள் இந்த 61 061ல் 01 மேட்ச் ஆகிருக்கு. இங்கே 655ல் 665 மேட்ச் ஆகிருக்கு. என்ன சொல்கிறேன்னா ஏசி அப்படியே ஏசிலே வந்திருக்கு. இங்கே 01 ஏசி அப்படியே 01ல் இருக்குது. இங்கே 65 ஏசி அப்படியே 65ல் இருக்குது. பி போர்டு மட்டும் மாறுது. அடுத்து இப்போ இங்கே 98 ஏசி இருக்குது. ஸோ 98 ஏசி டைரெக்டாக வரும்னு ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 98-89 ஏசி ப்ளே பண்ணி பாருங்கள். ஏசி இல்லைன்னா ஆல் போர்டில் வைக்கிறதுமே பெஸ்ட்டு தான். பாருங்கள் ஆல் போர்டில் 98-89 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தட் பார்க்கல. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது பார்த்தோம்ல இந்த 890 அந்த மாதிரியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தட் வரும்போது முதல்ல வந்து 0ல் தான் ஆரம்பிக்குது இல்லைங்க. பாருங்கள் 0. ஸோ இங்கேயுமே 0ல் தான் அந்த மெத்தட் வந்திருக்கு. அப்போ இந்த ஏசி 80 எடுத்து இந்த கேம் முடியும் போது இங்கே 35 அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஏசி அதாவது ஃபுல் ஆப்போசிட் ஆகுது. ஃபுல் ஆப்போசிட் ஆச்சுன்னா 05 BC புரியுதா பார்த்துக்குங்க. அதாவது 0க்கு 5, இந்த சி போர்டில் இருக்கிற 0க்கு 5 அப்படியே சி போர்டில். ஏ போர்டில் இருக்கிற நம்பரு இங்கே பாருங்கள், ஏ போர்டில் இருக்கிற 8ன்ற நம்பருக்கு இங்கே 3. அப்படி பார்த்திங்க அப்படின்னா 8ன்ற நம்பருக்கு
3 வந்த மாதிரி 5ன்ற நம்பருக்கு 0 வந்துச்சு அப்படின்னா பிசி 05. அப்படி பிசி 05 வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 9ன்ற நம்பருக்கு 2 வந்திருக்கு. 9க்கு 2 வந்துச்சுன்னா 1ன்ற நம்பருக்கு 7 வரலாம். அப்போ 7 வந்தது அப்படின்னா ஒருவேளை 701 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இங்கே 20ன்ற மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஒருவேளை அது 70ன்னு வரலாம். ஸோ எதுக்கும் 702 பாக்ஸு வாய்ப்பு இருந்தால், அதாவது டைரெக்டாக வச்சுருங்க, 720ன்னே வச்சுருங்க. ஏன்னா 420, 220, 720ன்னே டைரெக்டாக வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் ஒரு 05 மட்டும். ஓகேங்களா? இதை மட்டும் பாருங்கள். அப்போ ஆல் போர்டில் 98, 89. ஏன்னா இது 3வது சான்ஸ் தான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 98, 89ன்ற நம்பர். இதில் இன்னொரு மாதிரி பாருங்கள். இங்கே 06 இருக்குது பிசியில். 06 2 நாள் விட்டு ஏபியில் 06. இப்போ அதனுடைய நம்பரு பிசியில் 10. அப்போ ஏபியில் ஒரு 10 வரலாம். சிம்பிளாக இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். அப்போ ஏபியில் 10 அப்படின்ற நம்பரு வந்துச்சு அப்படின்னா 2 நாள் கேப்பு கரெக்டாக பார்த்துங்க. 2 நாள் தான் கேப்பு. அப்போ ஏபியில் 10 வருது அப்படின்னா பிசியில் என்ன வச்சுருக்கோம், நாம் 05 வச்சுருக்கோம். அப்போ 105 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடும் பாஸ் ஆகுதான்னு பார்த்துப்போம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். என்னென்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஏபியில் 10. ஓகேங்களா? பிசியில் 05. இது 20 அப்படின்னு 20 ஆல் போர்டு எடுத்ததுக்கு 720. இதுக்குமே ஒரு 705மே ஒரு ஐடியா பண்ணோம். இருங்க, அதுவும் எழுதிப்போம். பாருங்கள், பிசி 05க்கு 70, 10 அப்படின்னு அதாவது ஏபி மேட்ச் பண்ணியிருக்கோம். அந்த 20க்கு 70 தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டில் 98, 89. ஒருவேளை இந்த 98, 89 வந்துருச்சுன்னா இந்த 0வில் வச்சு எந்த நம்பரும் வராது. ஓகேங்களா? அப்படி 98 வந்ததுன்னா மேக்ஸிமம் டபுள்ஸில் தான் வரணும். 998 நாம் ஆல்ரெடி ஒரு ஃபாலோ நம்பர் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒருவேளை 998மே அடிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், பார்த்து ப்ளே பண்ணுங்கள்.